ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பர்சனல் ஃபைனான்ஸ்னால் என்னென்னு தான். இந்த பர்சனல் ஃபைனான்ஸை கேர் பண்ணுறதும் அதிகமாக கவலைப்படுறதும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். இயர்லி பர்சனல் ஃபைனான்ஸில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக பர்சனல் ஃபைனான்ஸ்னால் என்னென்னா, நம்மளோட பர்சனல் ஆர் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கணக்கு போட்டு அதுக்கு தேவையான அமௌண்ட்டை பட்ஜெட் போடுறது தான் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட சேலரி அண்ட் இன்கம்மை வச்சு ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸ் எடுத்து நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணுறது தான் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களோட சேலரி 30,000ன்னு அதில் ரெண்ட்டு, கிராசரிஸ், டிரான்ஸ்போர்ட், என்டர்டெயின்மெண்ட், ஷாப்பிங், டைனிங் அவுட்னு நிறைய செலவாகும். இது எல்லா செலவையும் ட்ராக் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட் உங்களோட சேலரியை தாண்டாமல் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஒய் பர்சனல் ஃபைனான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை நாம் ஒரு 4 பாயிண்ட் மூலிமா பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லைவ் வித் யுவர் மீன்ஸ். அப்படின்னா என்னென்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். நீங்கள் சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. நம்மளோட எல்லா செலவுகளையும் நம்மளோட இன்கம்குள்ளேயே முடிச்சுக்கிறது தான் லைவ் வித் யுவர் மீன்ஸ். இதில் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு, அச்சீவ் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். உங்களோட பர்சனல் கோல்ஸ் லைக் பை எ கார், இப்போ ஒரு வீடு வாங்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்டான பிளான் மூலிமா அச்சீவ் பண்ணுறது. இதுதான் வந்துட்டு இதில் செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு, இதில் பி ரெடி வித் யுவர் எமர்ஜென்சிஸ். உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக நீங்கள் ரெடியாக இருக்கிறது. மிடில் கிளாஸ்க்கு ஒரு எதிர்பாராத எமர்ஜென்சி லைக் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இல்லைனா ஜாப் சடனாக லாஸ் ஆகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் போதும், நம்மளோட சேவிங்ஸை காலி பண்ணி நம்மளை கடங்காரனும் ஆக்கிட்டு போயிடும். ஸோ இந்த சுச்சுவேஷனுக்காக முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். இதில் ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு, பில்ட் யுவர் லாங் டேர்ம் வெல்த். நீங்கள் த்ரூ ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா உங்களோட வெல்த்தை கரெக்டாக பிளான் பண்ணி லாங் டேர்முக்கு க்ரோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களோட கோல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் கோல்ஸ், லாங் டைம் கோல்ஸ்னு 2 வகையாக உங்களோட கோல்ஸை பிரித்து வச்சுட்டு, ஷார்ட் டைமில் நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறோம், லாங் டைமில் என்னென்ன கோலுங்கிற மாதிரி நீங்கள் தனியாக பிரித்து வச்சு லாங் டைம் கோலுக்கு என்னென்ன நீங்கள் பண்ண போகிறீங்கிறத பிளான் பண்ணணும். பட்ஜெட்டிங். பர்சனல் ஃபைனான்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் தான். அதை வச்சு தான் உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸை நீங்கள் செட் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்கும் சேலரி வித்தியாசம் நிறைய இருக்கும். ஒருத்தர் 30,000 வாங்கலாம், ஒருத்தர் 40,000, ஒருத்தர் 50,000 அப்படிங்கிற வாங்கலாம். ஆனால் உங்களோட சேலரியில் எப்படி பட்ஜெட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் தான் பிளான் பண்ணணும். சப்போஸ் உங்களோட சேலரி ஒரு 40,000 வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பிளானை வந்துட்டு பண்ண முடியும். லைக் ரெண்ட் வந்துட்டு ஒரு 10,000, கிராசரிஸ் 6,000, டிரான்ஸ்போர்ட் 3,000, சேவிங்ஸ் 5,000, ஷாப்பிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்காக 4,000, இஎம்ஐ ஆர் டெப்ட்ஸுக்காக 5,000, எமர்ஜென்சி ஃபண்டு 2,000, அதுக்கப்புறம் இதர செலவுகள் ஒரு 5,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பட்ஜெட் எழுதும்போது நெக்ஸ்ட் மந்த்துக்கு எதில் நீங்கள் செலவை குறைக்க முடியும், இல்லை எதில் வந்துட்டு உங்களுக்கு பத்தாமல் போகுது பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கிடச்சிரும். அதை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த்து நம்ம எதில் குறைக்கணும், எதில் அதிகமாக பண்ணணும், சேவ் பண்ணுறது, இல்லை வந்துட்டு எதில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே கணக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் பிளானுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ். பர்சனல் ஃபைனான்ஸோட முக்கியமான ஸ்டெப் இந்த சேவிங்ஸ் தான். இதில் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மற்ற செலவுகளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக மணியை சேவிங்ஸ் பண்ணணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கோட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களோட செலவு போக சேமிப்பு இல்லை, உங்களோட சேமிப்பு போக தான் மீதி தான் நீங்கள் செலவு பண்ணணும். இதுதான் ஃபினான்ஷியலோட ஒரு கோல்டன் ரூல்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் பர்சனல் கோல்ஸை அடைய ரொம்பவே முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெய்லி பண்ணுற செலவு, சிகரெட் இல்லை ஒரு டீ, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரின்னு ஒரு 100 ருபீஸ் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, அதை டெய்லி நீங்கள் எடுத்து வச்சாவே 1 இயரோட எண்டில் உங்களோட அக்கௌண்ட்டில் 36,500 இருக்கும். இது கேட்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கலாம், பட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது ரியல் தானே. நீங்கள் இந்த சின்ன செலவை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைகளை நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் இந்த சின்ன செலவை கம்மி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு இயர் எண்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது மேனேஜிங் எக்ஸ்பென்சஸ்.
மேனேஜிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா செலவு செய்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. உங்களோட ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்பயும் ஒரு மாலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு எதுவுமே வாங்குகிற பிளான் இல்லை. அங்கே ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை உடனே போய் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. லைக் வந்துட்டு ஒரு பார்ட்டி வேர், அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் யோசிக்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் நமக்கு இருக்கா, ஏதாவது பார்ட்டி போக போகிறோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திங்ஸை வாங்கும்போது உங்களுக்கு அது நீடா இல்லை வாண்டாங்கிறத ஒரு கேள்வி உங்களையே பார்த்து கண்டிப்பாக இது இந்த மந்த்துக்கு எனக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள்கிட்டயே அதுக்கான பதில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஒரு பார்ட்டி இருக்குன்னே வச்சுக்கிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ட்டி வேர் வாங்கிட்டு ஷூ, வாட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வாங்காமல் உங்களோட செலவுகளை எது தேவையோ அதை மட்டும் பண்ணிவிட்டு மீதியை நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட், அவாய்ட் த டெப்ட் ட்ராப்ஸ். கிரெடிட் கார்டு மற்றும் பர்சனல் லோன் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிரும். ஆனால் அது எல்லாமே நமக்கு திரும்ப இன்ட்ரெஸ்ட்டோடு வரும். நம்ம ஒரு 30,000 கொடுத்து ஒரு ஃபோனை இஎம்ஐயில் வாங்கினா கண்டிப்பாக கட்டி முடிக்கும்போது நமக்கு ஒரு 35,000 ஆகும், இல்லை அதுக்கு மேலேயே போகும். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு நீடா இல்லை வாண்டான்னு உங்களையே நீங்கள் பல தடவை கேட்டுக்கோங்க. அது நீட்னா வாங்குங்க, இல்லைனா கொஞ்சம் டேஸ் அதை தள்ளி போடலாம். தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்க வேண்டாம். அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்ட். மிடில் கிளாஸ் பீப்புள் சேவிங்ஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து வச்சுருக்கணும். ஒரே ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்மளை கடங்காரனாவோ அல்லது ஏழையாவோ மாற்றிடும். உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி 2,000 3,000 மந்த்லி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே உங்களோட இயர் எண்டில் பார்க்கும்போது 25,000 to 30,000 கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதை உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் சின்னதாக தான் இருக்கும். 1 year 2 yearன்னு போகும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக வளர்ந்து வந்து நிற்கும். நெக்ஸ்ட், இன்வெஸ்டிங். சேவிங்ஸ் மட்டுமே உங்கள் ஃப்யூச்சரை ரொம்ப வெல்த்தியாக மாற்றிடாது. அதுக்கு உங்களோட பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் பட் என்னென்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு குட் ஃபார் லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எஸ்ஐபி, ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நீங்கள் பண்ண முடியும். இதுவும் 500லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட பணத்தை கோல்டு ஆர் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் வெல்த்துக்கு லாங் டேர்மில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், செட்டிங் எ ஃபினான்ஷியல் கோல். நீங்கள் உங்களோட ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். செட் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் டேர்ம் அப்படின்னா நான் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறேன், இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போக போகிறேன், இல்லை எமர்ஜென்சி ஃபண்டை நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நீங்கள் செட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு லாங் டேர்ம் கோல்ஸ் என்னென்னா நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், இல்லை என்னோடய ஃப்யூச்சரில் கிட்ஸோட காலேஜ் எஜுகேஷனுக்காக சேவ் பண்ணி வைக்க போகிறேன், இல்லை என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் இப்பயே பிளான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் கோல்ஸும் நீங்கள் நிறைய செட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணும்போது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கோல் செட் பண்ணும்போது நீங்கள் செட் பண்ணுற கோல்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் அச்சீவபிளாகவும் இருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் ஸ்டெப்பிலே மூவ் ஆகாத போது நீங்கள் டீமோட்டிவேட் ஆயிடுவீங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை உங்களுக்காக ஒரு தரம் சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். பட்ஜெட் யுவர் இன்கம், சேவிங்ஸ் ரெகுலர்லி, ஸ்பெண்டிங் வைஸ்லி அண்ட் அவாய்ட் டெப்ட்ஸ், இன்வெஸ்டிங் ஸ்மார்ட்லி அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல். ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த விஷயம். நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் சின்னதாக கன்சிஸ்டண்ட்டாக போய்கிட்டே இருங்க. முக்கியமாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் வெல்த் அமையும். இதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் வளர்கிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொஞ்சம் தெரிவிங்க. தேங்க்யூ.